ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழேரா சேனல். ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா வந்து டிடிஎஃப் வாசன் அப்படின்றத விட பார்த்திங்க அப்படின்னா வந்து சச்சை வாசன் அப்படின்னு கூட வந்து பேர் வச்சுக்கலாம். அதாவது சச்சை மன்னன் அப்படின்ற அளவுக்கு தான் வந்து என்ன அப்படின்னா வந்து நம்ம டிடிஎஃப் வாசனோட சேட்டைகள் வந்து இருக்குது அப்படின்னு தான் வந்து சொல்லலாம். ஏன்னா பார்த்திங்க அப்படின்னா வந்து தொடர்ந்து போலீஸ் வேட்டைகள் என்ன அப்படின்னா வந்து அவரை தேடுற மாதிரியே தான் வந்து ஏதாவது ஒரு சேட்டை பண்ணிடுறாரு அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா வந்து டிடிஎஃப் வாசன் தனக்குன்னே ஒரு இளைஞர் ஃபாலோவர்ஸ் வந்து வச்சுக்கக்கூடியவர் அப்படின்னு தான் வந்து சொல்லலாம். தன்னோட பைக் ரைடு மூலமாக வந்து ஃபாலோவர்ஸ் வந்து வந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்து டிடிஎஃப் வாசனை எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா வந்து ரொம்பவே வந்து இது என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லலாம். அந்த அளவுக்கு டிடிஎஃப் வாசன் எல்லாரையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஜாலியாக ஃபன் பண்ணி வந்து கொண்டு போனார். இப்போ ரீசெண்டாக என்னமோ தெரில, இந்த வருஷத்தில் அவரே 3 வாட்டி வந்து சிறைக்கு போயிட்டார் அப்படின்னு தான் வந்து சொல்லலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா வந்து இது ஆக்சிடென்ட் பண்ணி போனார். அதுக்கப்புறம் வந்து கார் ஓட்டிக்கிட்டே வந்து ஃபோன் பேசினார் அப்படின்ற மாதிரி வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. இப்போ 3வதாக பார்த்திங்க அப்படின்னா வந்து திருப்பதி கோயிலில் பார்த்திங்க அப்படின்னா வந்து மக்களை ப்ராங்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே வந்து வசமாக சிக்கியிருக்காரு அப்படின்னு தான் வந்து சொல்லலாம். திருப்பதி கோயிலுக்கு தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட போன நம்ம டிடிஎஃப் வாசன் பார்த்திங்க அப்படின்னா வந்து போனோமா சாமி கும்பிட்டோமா அப்படின்னு வராமல் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நட சாத்த போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டை வந்து சாத்தவும் என்ன உட்காந்துருந்த எல்லாருமே என்ன அப்படின்னா வந்து ஓடி வந்திருக்காங்க. உள்ளே ஓடுற மாதிரி கோயிலுக்குள்ளே போயிருக்காங்க. ஸோ அப்போ நாங்கள் வந்து ப்ராங்க் பண்ணோம், பொய் சொன்னோம் அப்படின்ற மாதிரி சொன்னப்போ எல்லாருமே என்ன பார்த்திங்க அப்படின்னா வந்து அங்கே போன எல்லாருமே ரொம்பவே வந்து கடுப்பாயிட்டாங்க. ஸோ இதை வந்து நான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து தன்னோட சோஷியல் மீடியா சைடு வந்து ஷேர் பண்ணுறாரு. ஸோ இதை பார்த்து அந்த திருப்பதி கோயில் தேவஸ்தானத்தில் உள்ளவங்களும் இந்த மாதிரி வந்து என்ன அப்படின்னா வந்து டிடிஎஃப் வாசன் வந்து ஏன்னா வந்து நம்ம திருப்பதி கோயிலில் தரிசனத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்றது போனவங்க எல்லாருக்குமே வந்து தெரியும். ஸோ அதுக்காக வந்து என்ன அப்படின்னா வந்து வெயிட் பண்ண பக்தர்கள் எல்லாரையும் உட்கார்ந்துருந்தவங்கள வந்து இப்படி எந்திரிச்சு வந்து ஓட வச்சிருக்காரு. ஸோ இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா வந்து அவங்க சைட்லேருந்து வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா வந்து அவர் மேலே சட்டப்படியாக வந்து நாங்கள் வந்து நடவடிக்கை எடுப்போம் அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ டிடிஎஃப் வாசனுக்கு பார்த்திங்க அப்படின்னா வந்து அடுத்தடுத்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அவரோட ரீல்ஸ்னாலே வந்து என்ன அப்படின்னா வந்து அவர் வந்து சர்ச்சையில் வந்து சிக்கிறாரு அப்படின்னு தான் வந்து நினைக்கிறேன். ஸோ இந்த டைமும் பார்த்திங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக அரெஸ்ட் பண்ணுவாங்க. அடுத்து வந்து ஜாமீன் கொடுப்பாங்க. இதான் நடக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம நம்ம சேனலுக்கு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே பாய். உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்களுக்கு நாகராஜ்.